வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 107 சுரண்டல் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. பண்டங்கள் உற்பத்தி, வியாபாரங்கள், பணம், அரசு, செல்வந்தரிடமே சிக்க, பண்டங்கள் தோற்றுவதற்கு உழைப்போர் தம்மை பணம் சுரண்ட, வேலையற்றோர் தேவை மீறி பண்டங்கள் பெற முயன்று பொருளுள்ளோரை பல வகையில் சுரண்டிட, இச்செயல் தொடர்ந்து பண்டங்கட்கே பிறரைச் சுரண்டி வாழும் பழக்கமோடு நிர்பந்தம் உருவாயிற்று. இந்த சுரண்டல் பாருங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி பணம் இருக்கவங்க பணம் இல்லாதவங்களை சுரண்டதோடு நிற்கலை. வறியவர்களாக இருப்பவர்களும் பொருள் உடையவர்களை, பஞ்சமகா பாவம்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, களவு, சில சமயங்களில் மிரட்டி பொருள் பறித்தல், வன்முறையாக பொருள் பறித்தல், அல்லது அலங்கார பொருட்கள் உற்பத்தி மூலமாக அதற்கு பல மடங்கு அதிகமாக விலை வைத்து எப்படியோ பணக்காரர்களை இவர்களும் சுரண்டத் தொடங்கிவிட்டார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பொருட்களுடைய விற்பத்தி, இதை வியாபாரம் செய்வது, அதில் இருக்கக்கூடிய விளையாடுகிற பணம், ஆட்சி, இதெல்லாம் செல்வந்தர்களே வச்சுக்கிட்டாங்க தங்க பொறுப்பில். அப்போ என்ன ஆச்சு? இதை பகிர்ந்து கொடுத்துருந்தா இப்படி எல்லா வகையிலும் இன்று சுரண்டல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. பணக்காரங்க அத்தனையும் தங்கள் கைவசமே வைத்து கொண்ட பொழுது ஏழைகளுக்கு வேறு வழி இல்லாமல் போச்சு. பசி தேவை வருகிறது. அப்போ என்ன செய்வாங்க? தேவை உணர்ச்சி மீறும் பொழுது எப்படியாவது பண்டங்களை பெற வேண்டும் என்ற ஒரு பரிதவிப்பு. இதன் காரணமாக அவர்கள் பொருள் படைத்தவர்களை தங்களுக்கு தெரிந்த வரையில், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒன்று கையை கட்டி அடிமைகளாக நிற்கிறது, பிச்சை எடுக்கிறது, அல்லது வலு இருக்கவன் அடித்து பிடுங்கிறது. இப்படி ஏதோ ஒரு வகையில் அவர்களும் சுரண்டத் தொடங்கினார்கள். இது அத்தனைக்கும் காரணம் ஏற்றத்தாழ்வு தான். அதனால தான் அருட்தந்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, பொருள் துறையில் சமநேர் நீதி. பொருள் துறையில் மட்டும் இந்த ஏற்றத்தாழ்வை நாம் ஒழித்து விட்டால் இந்த பண்டங்களுக்காகவே மற்றவரை சுரண்டி வாழுகின்ற நிர்பந்தம் மாறி போகும். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.